மீண்டும் ஒரு கோர விபத்தில் சிக்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிஎஸ்கே அணியின் மற்றொரு நட்சத்திர வீரர். முதல் போட்டி நடப்பதிலேயே சிக்கல். அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்க இன்னும் ஒரு வார காலமே இருக்கும் பட்சத்தில் மார்ச் 23ஆம் தேதி சென்னை சேப்பாக்கத்தில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சிஎஸ்கே அணிகள் மோதுகின்றன. இதற்கான சிஎஸ்கே 11-இல் விஜய் சங்கர், அஸ்வின் இடம்பெறுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நூர் அகமது, கலீல் அகமது ஆகியோரும் அறிமுகமாவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் ருத்ராஜ் கெய்க்வாட் தொடர்ந்து 2வது சீசனாக கேப்டனாக பதவியை தொடர்கிறார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஓப்பனிங்கில் ருத்ராஜும் டிவான் கான்வேவும் களமிறங்குகிறார்கள். 2024ஆம் ஆண்டு சீசனை டிவான் கான்வே காயம் காரணமாக இழந்தார். இப்போது ருத்ராஜுடன் ஓப்பனிங் இறங்குவது ரச்சின் ரவீந்திராவா, டிவான் கான்வேவா என்ற கேள்வியில் சிஎஸ்கே அணி அனுபவத்தின் பக்கம் சாய்ந்து டிவான் கான்வேயை தேர்வு செய்யலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லது 3ஆம் நிலையில் தொடர்ந்து 2 சீசன்களாக மோசமாக இருந்து வரும் ராகுல் திரிபாதிக்கு பதில் ரச்சின் ரவீந்திரா இடம்பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. பேட்டிங்கில் 4ஆம் நிலைக்கு விஜய் சங்கர் மற்றும் தீபக் கூடா இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இதில் யார் உள்ளே வருவார்கள் என்பதும் தெரியவில்லை. பொதுவாகவே சிஎஸ்கே அணி வெளி வீரர்களுக்கு அதிக முன்னுரிமை அளிக்கும் என்பதால் தீபக் கூடா இடம்பெறலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் விஜய் சங்கர் ஆல்ரவுண்டர் என்பதால், தோனிக்கு ஆல்ரவுண்டர்களையே அதிகம் பிடிக்கும் என்பதால் விஜய் சங்கரை தேர்வு செய்யும் வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. அடுத்த நிலையில் சிவம் தூபே வருகிறார். இவர் இந்த சீசனில் வெளுத்து வாங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது இவரது தன்னம்பிக்கை வேற லெவலில் இருப்பதால் இவரை கட்டுப்படுத்த எதிரணியினர் தனியாக யுக்திகளை வகுக்க வேண்டியுள்ளது. மேலும் சாம் கரன் 3 சீசன்கள் பஞ்சாப் அணிக்கு ஆடிய பிறகு இப்போது சிஎஸ்கே அணிக்காக ஆட இருக்கிறார். இவரும் ரவீந்திர ஜடேஜாவும் ஃபினிஷிங் ரோலை பூர்த்தி செய்வார்கள். ஆனாலும் சாம் கரன் அனைத்து போட்டிகளிலும் ஆட வாய்ப்பிருக்கா என்று கேட்டால் அது சந்தேகம்தான். அடுத்ததாக தோனி. இப்போதெல்லாம் இவர் 2 ஓவர் பிளேயர் ஆகிவிட்டார். இவருக்கு நிரூபிப்பதற்கு இனிமே ஒன்றுமே கிடையாது. அணியின் யுக்தியில் இவருடைய பங்கேற்பு பெரிய பலம். ஆகவே ஒரு ஆடும் பயிற்சியாளராகவே தோனி இருப்பார். விக்கெட் கீப்பிங்கில் இவருக்கு அடுத்த இடத்தில் டிவான் கான்வே தான் இருக்கிறார். அஸ்வினை பொறுத்தவரையில் மீண்டும் சொந்த மண்ணில் ஆடுகிறார். இவரும் கேப்டன்சி மெட்டீரியல் என்பதால் சிஎஸ்கே அணி இந்த முறை அசைக்கப்பட முடியாத ஒரு சக்தியாக உள்ளது. ஆக இப்படியாக அனைத்து வரிசைகளிலும் தரமான வீரர்களை கொண்ட சிஎஸ்கே அணி வரும் 23ஆம் தேதி முதல் போட்டியில் மும்பை அணியை எதிர்கொள்ள இருந்தது. ஆனால் தற்போது வந்த செய்தி ஒன்று சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பேரிடியாக அமைந்துவிட்டது. ஆமாங்க, அது என்னன்னா, சிஎஸ்கே அணியின் நம்பிக்கை நட்சத்திரமான ஓப்பனிங் வீரர் டிவான் கான்வே தற்போது விபத்தில் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவர் சிக்கிய விபத்தில் உயிருக்கு போராடும் அளவுக்கு பலத்த காயம் இவருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஒட்டுமொத்த சிஎஸ்கே கூடாரமும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளது. மேலும் கடந்த சீசனில் காயம் காரணமாக சிஎஸ்கே அணிக்காக விளையாட முடியாமல் இருந்த இவர் இந்த சீசனில்தான் சிஎஸ்கே அணிக்காக களமிறங்க இருந்தார். ஆனால் இப்போது இவருக்கு திடீரென ஏற்பட்ட இந்த விபத்து என்பது ஒட்டுமொத்த சிஎஸ்கே அணியையும் பாதிக்கும்படியாகவும் அமைந்துவிட்டது. மேலும் இவரது உயிருக்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் இந்த ஐபிஎல் தொடரில் முதல் ஓரிரு போட்டிகளில் சிஎஸ்கே அணி விளையாடுவதே சந்தேகம் என்றும் கூறப்படுகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள். ஒருவேளை டிவான் கான்வே விபத்தில் சிக்கி இந்த தொடரில் இடம்பெற முடியாமல் போனாலும் கூட சிஎஸ்கே அணியால் கடந்த சீசன் போல சிறப்பாக விளையாடி வெற்றி கோப்பையை கைப்பற்ற முடியுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.